தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி குரு 7ஆம் இடத்துல சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால ஓன் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கும் சரி, வாடிக்கையாளர்களோட நேரடியாக தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் சரி, நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் சரி, இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி கூட்டு தொழில் அப்படின்றது சிறப்பு இல்லை. யாருக்கும் கொடுக்கல் வாங்கல், கடன், ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருங்க. ஏன்னா கொடுத்தீங்க அப்படின்னா வாங்கவே இல்லை அப்படின்னு சாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்திற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற வரன் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பேச்சால் பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கோங்க. குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு தேடல், ஒரு பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.